என்ன செய்யறதுக்குன்னு தெரியாது. அந்த பையன் பார்த்துட்டு இருக்கிறான், எப்படியாவது எழுப்பி விட்டுருங்க என்ன. கை கால்லாம் முடக்கு வாதம் சூம்பி போய் இருக்கு. அதை எழுப்புறேன்னா சாதா காரியமா? திருப்பியும் இவருக்கு திருப்பி என் தம்பி இருந்துக்க வாரேன் அப்படின்னு சொல்லி திருப்பி உள்ள போனாரு. திருப்பி ஆண்டவரை என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் மன்னிச்சிருங்க, ஏதாவது குறை இருந்ததுன்னா அந்த குறைகளை மன்னிச்சிருங்க, எப்படியாவது எழுப்புங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்கப்பா. அழுது கதறி ஜெபிச்சு திருப்பியும் போய் கை வச்சிருக்கிறாரு. விசுவாசம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் வரட்டும். அவனுக்கு விசுவாசம் இருக்கு. நான் கை வைக்கும் போது அற்புதம் நடக்கட்டும், விசுவாசம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி திருப்பி போய் கை வச்சாப்புல. 3வது நேரமும் நடக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியல. மணி சாயங்காலம் ஆயிற்று, 4 மணி ஆயிற்று. அவனும் போற மாதிரி இல்லை. எனக்கு எப்படியாவது நடக்கணும், எப்படியாவது நான் நடந்தாகணும். ஜோமனுங்க பாஸ்டர், உங்களால முடியலையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் அவன். 3 நேரம் ஆச்சு. 4வது நேரம் பாலி அங்கி சொப்பை முடியாத ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சலண்டர்ன்னு சொல்லிட்டு போய் விழுந்து, ஆவியானவரே எப்படியாவது தொடுங்க, அவனை தொட்டு அந்த மகனை எழுப்புங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு உள்ள ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க போய் பார்த்தா அவனுடைய கால் வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 4வது தடவை உள்ள இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கால் வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு. உள்ள ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவன் எழும்பி நடந்து, பாஸ்டர் நான் நடந்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கிறான். அவருக்கு அப்படியே கமந்து கிடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாராம்.